இந்த உலகத்திலேயே அதிக சொத்துக்கள் இருக்கிற இடம், பெரிய பணக்கார ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டா, அது கல்லறை தான் அப்படின்னு ஒரு ஊழியர் சொன்னார். என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம், கடவுள் ஒரு மனிதனை படைக்கும்போது அத்தனை திறமைகளையும், தாளந்துகளையும், அநேக கிருபைகளையும் உள்ள வச்சு படைக்கிறாராம். ஆனா அவன் பிறந்து, வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்பொழுது, அவன் தேவன் தனக்கு தந்த எதையுமே முக்காவாசி யூஸ் பண்றதே இல்லையாம். ஸோ அவன் மண்ணோடு போகும்பொழுது அவனோடு சேர்ந்து ஆண்டவர் கொடுத்த அத்தனை கிருபைகள், தாளந்துகளும் சேர்ந்து புதைக்கப்படுது. ஸோ கல்லறையில தான் நெறைய பொக்கிஷங்கள் இருக்குது. ஏதாவது திருடன்னா போய் கல்லறையில திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக சொன்னாங்க. பட் தட் வேர்ட் ஏதோ ஒரு காரியத்தை என்னை யோசிக்க வச்சுச்சு. அப்போ ஆண்டவர் வந்து என்ன நேரம் போலன்னா ஒரு மனிதனுக்குள்ள இவ்வளோ விஷயத்த வச்சு கொடுக்குறாரு, உலகத்துக்கு அனுப்புறாரு. அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னா ஒரு 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 மனிதனுக்குள்ள இவ்வளோ காரியத்தை கொடுத்து உலகத்தில் நம்மளை அனுப்பி வச்சுக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்குள்ள ஆண்டவர் கொடுத்துக்க கிஃப்ட்ஸை வச்சு, நம்மளுக்கு கொடுத்துக்க தாளந்துகளை வச்சு ஏதோ நம்ம பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறத யோசிக்க வச்சு. பைபிளில் இருக்கா அப்படின்னு பார்த்தா மத்தேயு 25 பார்க்குறோம். எஜமான் 3 வேலைக்காரர்களுக்கு சில விஷயத்த நம்பி கொடுத்துட்டு போறார். திரும்பி வந்து கணக்கு கேட்கும்போது அந்த அந்த ஆனந்தம் வாங்கின அந்த மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை இதே தான் இன்னைக்கு நம்மளும் சொன்னோம் பாருங்களேன். மத்தேயு 25:25 ஆகையால் நான் பயந்து போய் தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இன்னைக்கு நிறைய பேர் தேவன் உங்களுக்கு கொடுத்துக்க தாளந்துகளை புதைச்சி வச்சிருக்கீங்க. காட் உங்களை ரிமைண்ட் பண்றாரு. அது சாதாரண விஷயம் இல்லை. அது நீங்க தேவன் கிட்ட இருந்து வாங்கின ஒரு விஷயம். உங்களுக்கு நல்லா பேச தெரியுதா, பாட தெரியுதா, ஆட தெரியுதா, எழுத தெரியுதா, எதுவாகனாலும் இருக்கலாம். நல்ல பீப்புளை வெல்கம் பண்ண தெரியுதா, நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண தெரியுதா, புதைச்சி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ரிமைண்ட் பண்ணுறாரு. பரலோகம் அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்குது. 26 போட்டிருக்கு. எஜமான் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாதவன். என்ன சர்டிஃபிகேட்? நீ பொல்லாதவன், உனக்காக நான் அவ்வளோ விஷயத்த உனக்குள்ளே வச்சிருக்கிறேன். 2வது சோம்பல் உள்ள ஊழியக்காரனே. பாருங்க, சோம்பல், நீ சோம்பேறித்தனத்தினால நீ இப்படி சொல்ற. ஆனா நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் நோக்கம் உனக்கு தெரியல பத்தியா. 3வது அடுத்த அதிகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கு, அடுத்த வசனத்துல 30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். ஒன்றுக்கும் உதவாத ஊழியக்காரன், யூஸ்லெஸ், பொல்லாதவன், சோம்பல், பிரயோஜனமற்றவன். ஒருவேளை தாளந்த புதைச்சிங்கன்னா பரலோகம் உங்களை பார்த்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும். அது கீழே போட்டிருக்கு, அவனை அழுகையும் பற்கடிப்புமான இடம். அப்படின்னா அந்த உலகத்தை வாழும் பொழுதுமே அந்த நோக்கத்தில் வாழாதவங்களுக்கு நிம்மதி இருக்காது. நோக்கத்தில் வாழாதவங்களுக்கு சமாதானம் இருக்காது. நோக்கத்தில் வாழ்றதுக்கு தான் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்துக்கிறேன். அதனால் காட் ரிமைண்ட் பண்ணுறாரு, தயவு செய்து தேவன் கொடுத்த தாளந்தை தேவனுக்காக பயன்படுத்துங்க. புதைச்சி வைக்காதீங்க. பயந்து போயிட்டேன் அப்படின்னு மட்டும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இங்கே பயங்கரமாக திட்டார், நீ பயத்தை முன்னாடி வைக்கிறேன். ஆனால் அது மேட்டரே கிடையாது. அது சோம்பேறித்தனம், பொல்லாதத்தனம், பிரயோஜனம் இல்லாத ஒரு தனம் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. அதனால் பரலோகம் நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி தேவன் கொடுத்ததை இன்னைக்கே எடுத்து அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்களை கர்த்தர் அநேகருக்கு, உங்களை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். God bless you. Have a blessed day.